வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்னய்யா போன காரியம் என்னாச்சு? திவாகர் பணம் குடுத்தானா? அப்படின்னு மயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட கேட்க, இல்ல குடுக்கல பாக்கியம். அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, யோ நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்க போறோம். கொஞ்சமாவது பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாமா? அப்படின்னு பாக்கியம் கேட்க, இன்னொருத்தர்கிட்டயும் கேட்டிருக்கேன். அவரு குடுக்கறேன்னு தான் சொல்லியிருக்காருங்கிறாரு மயிலோட அப்பா. குடுப்பாரா அப்படின்னு சந்தேகமா பாக்கியம் கேட்க, கண்டிப்பா குடுப்பாரு. அப்படி இல்லனாலும் தலைய அடமானம் வச்சாவது நான் காசு வாங்கிட்டு வரேன். அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, இந்த தலைய அடமானம் வச்சுக்கிட்டு நீ காசு வாங்கிட்டு வர போற. ஏதாவது சொல்லிட போறேயாங்கறாங்க பாக்கியம். நீ டென்ஷன் ஆகாத பாக்கியம். அது சரி என்ன சாப்பாடுன்னு கேக்குறாரு அவரு. கீரை தான் கடைய போறேயான்னு பாக்கியம் சொல்ல, கீரையா? அப்படின்னு அவரு சலிப்பா கேட்க, ஏன் அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க பாக்கியம். இல்ல இல்ல கீரை கண்ணுக்கு நல்லது. அதுல இரும்பு சத்தெல்லாம் வேற இருக்கே. நல்லா இருக்கும்னு சமாளிக்கிறாரு அவரு. ஃபோன் ரிங் ஆக எடுத்து பாக்குறவரு, பாக்யா மயிலு தான் ஃபோன் பண்றான்னு சொல்ல கையில வாங்கிக்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, அம்மம்மா இங்க ஒரே பிரச்சனைம்மா அப்படின்னு மயிலு பதட்டமா சொல்ல, இவ்ளோ நாளா பிரச்சனைய பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். சொல்லு என்ன பிரச்சனை? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா தாலிய பிரிச்சு கோக்க குழலி அண்ணி வந்திருக்காங்க. அப்படின்னு மயிலு சொல்ல, விசேஷம்னா வீட்டுக்கு ஆளுங்க வரத்தான் செய்வாங்க. அப்படின்னு அவங்க அம்மா அசால்ட்டா சொல்ல, அது வரட்டும்மா. அண்ணியும் அத்தையும் சேர்ந்து லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் எடுக்க போயிருக்காங்க. அப்படின்னு மயிலு சொல்ல, ஏண்டி உங்க வீட்டு ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவை அத பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப கொண்டு போய் வைப்பாங்களா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஏற்கனவே காசு மால பல்ல இழிச்சிடுச்சு. இப்போ என்ன நகை எந்த நிலைமையில இருக்குன்னே தெரியலம்மா. மா குழலி அண்ணி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அங்கேயே பார்த்த உடனே கண்டிப்பா போலின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படின்னு மயிலு பதட்டமா சொல்ல, நீ பதறாத, ஏதோ ஒரு நகை தானே கருத்துருச்சு. மத்ததெல்லாம் நல்லா தானே இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு. இந்த முறை நகை எல்லாத்தையும் வீட்ல கொண்டு வந்து வைக்கும்போது, நீ உடனே திரும்ப குடுத்துடாத. நான் வந்து எதையாவது பேசி நகையெல்லாம் இங்க வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அதுவரைக்கும் நான் எப்படிம்மா சமாளிக்கிறது? அப்படின்னு மயிலு கேட்க, எப்படியாச்சும் சமாளியேண்டி. அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்கும்போதே மீனா அங்க வர்றாங்க. மயிலும் அத பாத்துடுறாங்க. ஏண்டி சும்மா பதறிக்கிட்டு இருக்கிற? நகை விஷயத்துல எல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம். அப்படியே மாட்டாலும் சமாளிச்சுக்கலாம் விடுன்னு நிலைமை தெரியாம பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் அப்புறமா பேசுறேன்னு மயிலு தடுமாற, ஏன் யாராவது வந்துட்டாங்களான்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா நான் வைக்கிறேம்மா அப்படின்னு மயிலு போனை வச்சுட்ட அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க தோல்ல வந்து கைய வைக்கிறாங்க மீனா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு அவங்க கேட்க, அம்மா கிட்ட அப்படின்னு மயிலு சொல்ல, என்னமோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அது அத்தையும் அண்ணியும் பேங்க்குக்கு நகை எடுக்க போயிருக்காங்க. பத்திரமா கொண்டு வரணும்ல. வர்ற வழியில யாராவது திருடிட்டாங்கன்னா, அந்த பயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க ஆட்டோவுல தானே வர்றாங்க. அதுவும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கக்கா. அப்படின்னு மீனா சொல்ல, பாத்துப்பாங்கல்ல. அப்படின்னு மயிலு சமாளிக்க பாக்குறாங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. அப்படின்னு மீனா சொல்ல, சரின்ற மாரி தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க மயிலு. எனக்கு இருக்க திறமையிலயும் சாமர்த்தியத்திலயும் கால் வாசி இருந்தா கூட இந்த பொண்ணு நல்லா பொழைச்சுக்குங்கிறாங்க பாக்கியம். ஆமா ஆமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறா. அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, அது சின்ன வயசுல இருந்தே அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் தானே பாக்கியம். அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு நீ இப்படியா? யோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் ஐயா. அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அது எப்படி போட்டிருக்கிற நகையெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியுமா பாக்கியம்? அப்படின்னு அவரு கேட்க, அப்புறம் மயில் அங்க பயந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு பாக்கியம் கேட்க, இல்ல என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்கிறாரு அவரு. என்ன அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா கேட்க, நான் மாறு வேஷத்துல போய் சம்மந்தி வீட்ல இருந்து அப்படியே மயிலு நகைய திருடிட்டு வந்துருவான்னு கேக்குறாரு அவங்க அப்பா. திருட்டு போயிருச்சுன்னு சொல்லி அப்படியே அதை விட்டுருவாங்க அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்ல, அப்படியே எதையாவது அடிச்சேன்னா மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோன்னு கோவப்படுறாங்க பாக்கியம். என்ன பாக்கியம் நல்ல யோசனை தானே சொன்னேன் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, 80 சவரன் நகை காணா போச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டாங்க. உன் புத்திக்கு நீ கண்டிப்பா அங்க ஏதாவது தடயத்த விட்டுட்டு தான் வருவ. வீட்டுக்கு வந்து போலீஸ்காரங்க அப்படியே உன்னை கொத்தா தூக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். மயிலிங்க வாழ வெட்டியா வந்து உட்கார்ந்துருவா. அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, அப்படிலாம் நடக்காது பாக்கியம். நான் வந்து அத அப்படியே புத்திசாலித்தனமான்னு அவரு சொல்லிட்டு இருக்கப்பவே, நிறுத்து அப்படின்னு கைய காட்டுற பாக்கியம். நீ கிழிப்ப. முதல்ல போய் யார்கிட்டயாவது ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு வா. அதுல காட்டு உன் புத்திசாலித்தனத்த. வெறுங்கைய வீசிக்கிட்டு போயெல்லாம் சம்மந்தி வீட்ல என்னால அசிங்கப்பட முடியாதுயா. போய் பணத்த வாங்கிட்டு வர வழிய பாரு போ. அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, திட்டாத பாக்கியம். நான் எப்படியாவது பணத்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. ம், இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் சைடுல போயிடுறாங்க. ஒரு இடத்துல குமரவேலும் அவரோட ஃப்ரெண்டும் நிக்கிறாங்க. நான் குமார் கூட தான் நிக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு.
டேய் குமார், அஜய் ஃபாரின் சரக்கு வாங்கி வச்சிருக்கானா, குடிக்கிறோம், ஆட்டம் போடுறோம், செம்மையா கொண்டாடுறோம், ஓகேவான்னு அவரு கேட்க, ஏய் நான் குடிக்காத ஃபாரின் சரக்கா, ஓசி சரக்குக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நீ போங்கிறாரு குமரவேல். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறதுல தானே ஒரு கிக் இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, டேய் அவன் ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு 50 பேருக்கு ஊத்தி குடுப்பான், அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு நிமிர்றவரு எதிர்ல அரிசி வர்றத பாக்குறாரு. என்ன மச்சான் அப்ப கோவமான ஃப்ரெண்டு கேக்க, டேய் கொஞ்ச நேரத்துக்கு அந்த சரக்கு மேட்டரெல்லாம் ஓரமா வச்சுட்டு கம்முன்னு நில்லுன்னு அரசிய பாத்துக்கிட்டே சொல்றாரு குமரவேல். அவரு பாக்குற சைட்லயே பாக்குற ஃப்ரெண்டு அரசிய பாத்துட்டு, அப்ப நீ நேத்து சும்மா சொல்லலையா, நிஜமாவே கரெக்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, கம்முன்னு நில்றான்னு சொன்னேங்கிறாரு குமரவேல். அரசி அவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி போக இரு வரேன்னு சொல்லிட்டு குமரவேல் அரசி பின்னாடியே வர அரசியும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அவங்க கொஞ்சம் பயத்தோடு நடந்துட்டு திரும்பி பார்க்க குமரவேல் சிரிக்கிறாரு. கொஞ்சம் வீசி நடந்து அரசி கிட்ட வர்றவர், எதுக்கு இவ்வளவு வேகமா நடக்கிற, கொஞ்சம் மெதுவா தான் நடையேங்கிறாரு. அரசி ஒண்ணுமே பேசாம நடந்துகிட்டே இருக்காங்க. காலேஜ் போறியா? ஆமா, நீ எந்த காலேஜ் படிக்கிற? எந்த கோர்ஸ்? ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? ஓ, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? எங்க வீட்லயும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அப்பத்தா தான் பேச சொன்னாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படியான்ற மாதிரி நிக்கிறாங்க அரசி. ஆமான்னு தலையாடுறாரு குமரவேல். அரசியோட நட கொஞ்சம் ஸ்லோவாயிடுது. அப்பத்தாவ உங்க அம்மா, அண்ணே, ராஜி 3 பேரும் போய் பார்த்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அப்பத்தா இத சொன்னாங்க. பெரியவங்களுக்குள்ள தானே சண்டை, சின்ன பசங்க நீங்க பேசிக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு நடந்துட்டே இருக்காங்க அரசி. நான் இம்புட்டு பேசுறேன், நீ ஒரு வார்த்தை கூட பதில் பேசவே மாட்டேங்கிறியே. ஓ, இம்புட்டு வருஷம் பேசாதவன் திடீர்னு வந்து பேசுறானே, இவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறியா? சரி, உன் முழு பேர் என்ன, அரசி தானா இல்ல மங்கையர்க்கரசி, வடிவுக்கரசி இப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்கப்போவே செந்திலோட வண்டி வருது. நாமெல்லாம் சொந்தக்காரங்க தானே, ஏதாவது பேசு, இங்க பாரு ஏதாவது பேசு. நான் என்ன சிங்கமா, புலியா, பூதமா, ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க, எத்தால வந்து வண்டியை நிறுத்துறாரு செந்தில். ஷாக் ஆகுற குமரவேல் அப்படியே நிக்க, டேய் என்னடா இங்க என்ன பண்றேன்னு வண்டியை விட்டு இறங்கிக்கிட்டே கேக்குறாரு செந்தில். தனியா போற பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? வீட்டு முன்னாடிதான் பெரிய இவன் மாதிரி பிரச்சனைக்கு வந்து நிப்ப, இப்ப என்ன ரோட்ல வர்ற பிரச்சனை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன், போடா போடாங்கிறேன்ல அப்படின்னு செந்தில் வேகமா சொல்ல, அப்படியே திரும்பி போறாரு குமரவேல். நீ எங்க போற? உனக்கு தான் இன்னைக்கு காலேஜ் இல்லல்ல அப்படின்னு செந்தில் கேக்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு அரசி சொல்ல, அவன் ஏதாவது தகராறு பண்ணானு செந்தில் கேக்குறாரு. தகராறெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஆனா என்னென்னமோ பேசிக்கிட்டே வந்தான் அப்படின்னு அரசி சொல்ல, என்ன பேசினான்னு கேக்குறாரு செந்தில். எங்க படிக்கிற, என்ன கோர்ஸ் படிக்கிற, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அரசி சொல்ல, அதெல்லாம் எதுக்கு அவன் கேக்குறான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு அரசி சொல்றாங்க. வேற என்னெல்லாம் சொன்னான்னு செந்தில் கேக்க, நம்ம சொந்தக்காரங்க தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு கேட்டான் அப்படின்னு அரசி கேட்க, அதுக்கு நீ என்ன சொன்னேன்னு கேக்குறாரு செந்தில். ஆஹா, நான் எதுக்குமே பதில் சொல்லலன்னே அப்படின்னு அரசி சொல்ல, அவன் பேச வந்த உடனே எனக்கோ கதிருக்கோ சரவணனுக்கோ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்க, அவன் பேச வந்து 2 நிமிஷம் தானே ஆச்சு அப்படின்னு அரசி சொல்றாங்க. நீ எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தனியா போய்கிட்டு இருக்க? எங்க யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா நாங்க கொண்டு வந்து விட்டுருப்போம்ல அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. அண்ணே என்ன அண்ணே, அவன் லூசு மாதிரி வந்து என்னென்னமோ பேசுறான், அதுக்கே நீ என்னை திட்டுற அப்படின்னு அரசி கேட்க, சுதாரிச்சுக்கிற செந்தில், திட்டலாமா, கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அவன் தான் உன்னை பார்த்ததும் ஓடி போயிட்டான்ல, விடுன்னு நான் இனிமே கவனமா இருந்துக்கிறேன், அவன் ஏதாவது பேச வந்தா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அரசி சொல்ல, சரி வா நீ வண்டியில ஏறு, நான் உன்னைய கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு வீட்டுல இறக்கி விடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரின்னேங்கிறாங்க அரசி. வா ஏறுன்னு வண்டி எடுக்க பின்னாடி உட்கார்றாங்க அரசி. ரூம்ல ராஜு மொபைல பாத்துட்டு இருக்க, துணியெல்லாம் எடுத்துட்டு அவங்களையும் பாத்துட்டு இருக்காரு கதிரு. மொபைல பாக்குற ராஜு, ச்சே அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்தா சேன்னு சொன்னேன்னு கதிர் கேட்க, இல்ல இல்ல போன்ல ஒரு முக்கியமான நியூஸ் வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ராஜு. என்ன நியூஸ்னு கதிர் கேட்க, குன்னக்குடியில பிரபல நகை திருடன் கண்ணன் கைதானான்ற நியூஸ் அப்படின்னு ராஜு சொல்ல, நேத்து நடந்ததுதான் இன்னும் நீ யோசிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, நான் மட்டும் கீழே விழலன்னு வையேன், நானே அவனை புடிச்சிருப்பேன், மாறுகால் மாறுகை வாங்கி இருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ன்னு ராஜு சொல்ல, இத நீ 100 தடவை சொல்லிட்ட அப்படின்னு கதிர் சொல்றாரு. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ராஜு சொல்ல, இங்க பாரு எனக்கு புரியுது, ஆனா போலீஸ் எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பதறாம இருங்கிறாரு கதிரு. இந்த தனிப்படையெல்லாம் அமைச்சு தேட மாட்டாங்களா அப்படின்னு ராஜு கேட்க, அவன் என்ன தீவிரவாதியா இல்ல கொடூர கொலகாரனா, தனிப்படையெல்லாம் வச்சு தேடுறதுக்கு, அவன் சாதாரண திருட்டு பைய, அதெல்லாம் புடிச்சிடலாங்கிறாரு கதிரு.
அவன் என்ன சாதாரண திருடனா? என்ன நம்ப வச்சு ஏமாத்துனவன். அவன புடிச்சுதான் ஆகணும். புடிச்சிருவாங்கல்ல? அப்படின்னு ராஜு கேட்க, கண்டிப்பா அவன போலீஸ் புடிச்சிருவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத பாத்துக்கலான்னு கதிர் சொல்லிட்டு இருக்கப்பவே வேகமா உள்ளர மீனா வர்றாங்க. 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க. சாரி கதிரு, நீ இருக்கது எனக்கு தெரியாது. இவன் மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு நான் அப்படியே சர்ருன்னு உள்ளர வந்துட்டேன். அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்லன்னுங்கிறாரு கதிரு. நீங்க பேசுறத முழுசாலாம் நான் கேட்கல. கண்டிப்பா அவன போலீஸ் புடிச்சிருவாங்கன்னு சொன்னேன்ல? அங்கதான். அப்பதான் நான் வந்தேன். அத மட்டும் தான் கேட்டேன். அப்படின்னு மீனா சொல்ல, ராஜு அவங்களையே பாக்குறாங்க. தலைய சொறியிற மீனா, அது என்னமோ தெரியல. யாரு ரகசியம் பேசினாலும் நான் அங்க போய் நிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையான்னு மீனா கேட்க, சொல்லலாமான்னு ராஜு கண்ணாலேயே கதிர்கிட்ட கேட்க, சொல்லிருங்கிற மாரி ஜாட காட்டுறாரு அவரும். அட, யார போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அப்படின்னு மீனா கேட்க, நீ போ நான் பேசிக்கிறேங்கிற ராஜு கதிர்கிட்ட. கிளம்பிட. ராஜு என்னன்னு கேக்குறாங்க மீனா. அக்கா, நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ராஜு சொல்ல, சொல்லுங்கறாங்க மீனா. நேத்து நான் கண்ணனை பார்த்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல, கண்ணனா? யாரு, எந்த கண்ணு? அப்படின்னு மீனா கேட்க, அதான் ஒரு பொறுக்கி இருக்கானே, நாசமா போனவன், ஏமாத்துக்காரன். அதான்க்கா, நான் ஒருத்தனை நம்பி திருச்செந்தூர் வரைக்கும் போனேனே, அவனை பார்த்தேன்னு ராஜு சொல்ல, பயங்கர அதிர்ச்சியா இருக்கு மீனாவுக்கு. அவனையா? அவன் வேற எங்கேயோ போயிட்டான்னுல சொன்னாங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா அப்படிதான்க்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவன் இங்கதான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு ராஜு சொல்ல, அது சரி, நீ என்ன பண்ண அவன்கிட்ட? போய் சண்டை கிண்டை எதுவும் போட்டியா? அடியே சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ என்ன பண்ண? அவனை எங்க பார்த்த? ஐயையோ, மறுபடியும் உன்னை தேடிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டானா? அப்படின்னு மீனா பதட்டமா கேட்க, அக்கா அது எப்படிக்கா அவன் வருவான்? அவனுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இருக்கா என்ன? நான் நேத்து டியூஷனுக்கு போற வழியில என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன்க்கா அப்படின்னு ஆரம்பிக்கிற ராஜு எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. கேக்குற மீனா அப்படியே வாயில கைய வச்சுக்கிறாங்க. ராஜு, மீனா 2 பேரும் இப்ப ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. தன்னோட ரூம விட்டு வர்ற மயிலு வெளியவே பதட்டமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, இல்ல அத்தையும் அண்ணியும் வந்துட்டாங்களான்னு பாக்க வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல, நீங்க ஏன் இம்புட்ட பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதான் சொன்னேன்ல மீனா, ஒட்டு மொத்தமா 100 150 சவரன் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு மயிலு சொல்றாங்க. அதெல்லாம் திருட மாட்டாங்கக்கா, நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு மீனா சொன்னாலும் கேட்காம பதட்டத்தோட வெளிய பாத்துட்டே இருக்காங்க மயிலு. அப்படியே சங்கடத்தோட அவங்க உள்ளர போயிட, மயிலுக்கா நல்லாதான் இருக்காங்க, ஆனா திடீர் திடீர்னு இப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமால்ல, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேங்கிறாங்க ராஜி. எதனாலயா இருக்கும் அப்படின்னு மீனா கேட்க, தெரியலையே. ஆ ஆமாக்கா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே அக்கா வர்றதுக்கு முன்னாடி, அது என்னதுன்னு ராஜி கேட்க, அது அந்த திருட்டு பையில துரத்திட்டு போனது, அவங்கிட்ட இருந்து நகைய மீட்கணும்னு நினைச்சது, இதெல்லாமே சரிதான். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிருக்கணுமா அப்படின்னு மீனா கேட்க, அப்போ அவனை அப்படியே விட சொல்றீங்களா என்ன? அவன் பண்ண கிரிமினல் வேலைக்கு கதிர் மேல பழி விழும். அதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, நான் அப்படி சொல்லல ராஜி. ஆனா போலீஸ் திடீர்னு விசாரிக்க வர்றாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் வீட்ல எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிராதா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் வரமாட்டாங்கக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ராஜி சொல்றாங்க. வராத வரைக்கும் சரிதான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்பவே மறுபடியும் ரூம் கதவை திறந்துகிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க மயிலு. அக்கா, இன்னும் அத்தையும் அண்ணியும் வரல அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க மயிலு. ஏங்கா, அம்பட்ட பதட்டமா இருந்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு ராஜி சொல்ல, இல்ல பரவாயில்ல, அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கும்போதே, எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடக்கூடாதுமா அப்படின்னு குழலி கோவமா சொல்ல, கோமதியும் குழலியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. மயிலு ஒரு பதட்டமா பாக்க, மீனாவும் ராஜியும் அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சுக்கிறாங்க. பாக்குற சமயத்துல எவ்வளவு நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க, இப்பதானே உங்க சுயரூபமே தெரியுது அப்படின்னு குழலி கொத்த, மயிலுக்கு ரொம்ப பயம். அம்மா, நீ அப்பா கிட்ட சொல்லிருமா, இல்லன்னா நானே சொல்லிருவேன் அப்படின்னு குழலி கத்த, மயிலு நடுங்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்க, இவ மாமியாருக்கும் இவளுக்கும் ஏதோ சண்டையா, அத சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்கறாங்க கோமதி. விஷயம் என்னன்னு தெரிஞ்சும் மயிலுக்கு பயம் போகல. ஓஹோங்கிறாங்க மீனா. சாதாரண சண்டையெல்லாம் கிடையாது, பெரிய சண்டை, தினமும் சண்டை தான். பாக்க அப்ராணி மாதிரி இருந்துகிட்டு அவங்க பண்றதெல்லாம் விஷ வேலை அப்படின்னு குழலி சொல்ல, எல்லாருக்கும் என் மருமகளுங்களுக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி கிடைக்க மாட்டாங்க, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் முடியாதுமா, பொறுத்தெல்லாம் போக முடியாதுமா, நான் இன்னைக்கே அப்பா கிட்ட பேசுறேன், நீ அப்பாவை வந்து அவங்க கிட்ட பேச சொல்லு அப்படின்னு குழலி சொல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சமயம் பார்த்து சொல்லிக்கிறேன், நீ தேவையில்லாம பெரிய பிரச்சனையாக்காத அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்கிற மாதிரி தலையாடுறாங்க குழலி.
போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு மயிலு கேட்க எல்லா நகையும் எடுத்தாச்சு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. எல்லா நகையும் பத்திரமா இருக்குல்ல அப்படின்னு மயிலு கேட்க, ஏய், லாக்கர்ல வைக்கிறதே பத்திரமா இருக்கிறதுக்காக தான். அப்புறம் என்ன கேக்குறாங்கறாங்க கோமதி. இல்ல, சும்மா கேட்டேன் அப்படிங்கிற மயிலு பேக்ல கைய வைக்க, ஏய் என்னடி அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நகை அப்படின்னு மயிலு சொல்ல, இங்க தானே இருக்கு, என்கிட்ட தானே இருக்கு, இப்போதைக்கு பத்திரமா பீரோவுல இருக்கட்டும், நான் உன் நகையெல்லாம் ஒண்ணும் பண்ணிட மாட்டேங்கிறாங்க கோமதி. ஆ, ஐயோ, அதுக்கு இல்லத்த, என் நகைய ஒரு தடவை பார்க்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல. சோ, போய் சமையல் வேலைய முடி போ, எல்லாம் நாளை காலையில போடும்போது பாத்துக்கலாண்டி அப்படிங்கிற கோமதி ஷாப்பர் பேக்கோட ரூம்குள்ள போறாங்க. மயிலு அத தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீயே ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு குழலி மயில பார்த்து கேட்க, ஆ, ஆமா, கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு மயிலு சொல்ல, அக்கா ஏன்க்கா சொல்லவே இல்ல, சொல்லிருந்தா நான் காஃபி போட்டு குடுத்திருப்பேன்ல அப்படின்னு ராஜு கேட்க, இல்ல பரவாயில்ல, நான் மாத்திரை போட்டுக்கிறேன்னு படபடப்பா உள்ளர போயிடுறாங்க மயிலு. மீனா அவங்களையே யோசனையோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற மயிலு பெட்ல உட்காந்துக்கிட்டு, சோ, இந்த நிமிஷம் தப்பிச்சிட்டேன், ஆனா எப்ப வேணாலும் மாட்டுவேன், இதுக்குதான் பொய் சொல்றி பண்ற கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன், யாருமே கேட்கல, எப்ப என்ன நடக்கும்னு பயந்து பயந்து வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, கடவுளே, போச்சு, மாட்டிக்க போறேன் அப்படின்னு மயிலு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கோமதி புடவைங்களெல்லாம் அவங்க ரூம்ல மடிச்சிட்டு இருக்கா. அம்மா, இந்த புடவை நல்லா இருக்கான்னு ஒரு புடவைய மேல வச்சு காட்டி கேக்குறாங்க குழலி. கோமதி நல்லா இருக்குன்னு சொல்ல, இது நல்லா இருக்கான்னு இன்னொரு புடவைய வச்சு காட்டுறாங்க. அப்படின்னு கோமதி சொல்ல, இரு இது அப்படின்னு குழலி மறுபடியும் கேட்க, ஏய், ரெண்டுமே நல்லா இருக்குடி அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப நான் எடுத்துக்கவா அப்படின்னு குழலி கேட்க, ஐயோ, எல்லாத்தையுமே எடுத்துக்கமா, இப்படி கேள்வி கேட்டு என் உசுர வாங்காத அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் பழைய புடவையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்லி புது புடவை வாங்கி வச்சுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு அதுக்கும் ஒரு குறை சொல்றாங்க குழலி. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமாடி அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா, உன்கிட்ட ஒரு பெரிய முகப்பு வச்ச செயின் ஒண்ணு வச்சிருப்பியே, அத போடுறது இல்லையா நீன்னு குழலி கேக்குறாங்க. அத குடுத்துட்டு தாண்டி வளையல் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அப்படின்னு சோக ரியாக்ஷன் காட்டுறாங்க குழலி. விட்டா வீட்டையே பேத்து எடுத்துட்டு போயிருவடி நீ அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி அப்படின்னு பாண்டியனோட குரல் வேகமா கேக்குது. அரசி, ராஜி அப்படின்னு வரிசையா கூப்பிடுறாரு பாண்டியன். எப்பவும் என் பேரை சொல்லிதானே கூப்பிடுவாரு, இன்னைக்கு என்ன அரசி ராஜின்னு கூப்பிடுறாரு, பிரச்சனை ஏதாவது போலையோன்னு கோமதி சொல்றாங்க. பிரச்சனையா இருந்தா கூட என்ன, என் பேர் அவர் வாயில வரல பாத்தியா அப்படின்னு குழலி சொல்ல, அச்சோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. ரொம்ப முக்கியம் வான்னு கோமதி சொல்ல, இரு வச்சுக்கிறேன்னு குழலியை எந்திரிக்கிறாங்க. ஆமா, இவ ஒருத்தி தொணன்னு பேசிட்டு மடிச்ச சாரிய டொப்புன்னு வச்சுட்டு கோமதியும் வெளியே வர்றாங்க. பாண்டியன் அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க, சுத்தி எல்லாரும் நின்று இருக்காங்க. வந்து பக்கத்துல சோஃபால உட்கார்ற குழலி, அப்பா, நான் இருக்கிறதையே மறந்துட்டீங்களாப்பான்னு கேட்க, அட நீ வேற இருமா அப்படிங்கிற பாண்டியன். ராஜி, நேத்து எங்க போனமா நீ அப்படின்னு கேக்குறாரு. நேத்து நான் டியூஷன் எடுக்க போனேன் மாமா அப்படின்னு ராஜு சொல்ல, இல்லப்பா, அதுக்கப்புறம் எங்க போன அப்படின்னு பாண்டியன் கேட்க, யோசிக்கிற ராஜி, அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயும் போகலமாமாங்கிறாங்க. எங்கேயும் போகலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்னாச்சு, எதுக்கு கேக்குறீங்கன்னு கதிர் கேக்குறாரு. ஏன்பா, நீ நேத்து தெருவுல வீர சாகசம் எதுவும் பண்ணியா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, ராஜி, கதிர், மீனா 3 பேரும் அதிர்ந்து போறாங்க. தெரிஞ்சு எவனோ ராஜி துரத்திட்டு போனதை போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கே, நல்லா மாட்டினான்னு தலைய புடிச்சிட்டு நிக்கிறாங்க மீனா. ராஜி கதிரை பார்க்க, பாண்டியன் ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.